கொடுமையிலும் கொடுமை வறுமை. அப்படிப்பட்ட வறுமை நமக்கு வந்துருச்சுன்னா அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி ஒருவேளை நாம ஏதாவது செய்ய நினைத்தாலும் கூட அதற்கான தடங்கள் அப்படிங்கிறதும் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வியில முடிகிறதும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய கர்ம வினை. இந்த கர்ம வினை அப்படிங்கிறது படிப்படியாக குறைந்தால் மட்டும்தான் நம்மளால நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வறுமையிலிருந்து வெளியே வர முடியும். இந்த கர்ம வினை அப்படிங்கிறது நம்மளுடைய புத்தியையும் சரி மனதையும் சரி எந்த வகையிலெல்லாம் திருப்பி எடுத்துட்டு போகணுமோ அந்த வகையிலெல்லாம் திருப்பி எடுத்துட்டு போகும். அப்ப நம்முடைய மனம் முதல்ல ஒரு நிலையோடு இருக்க வேண்டும். அதற்கு இறைவனுடைய அருள் என்பது மிக மிக அவசியம். அவனுடைய அருளை பெறுவதற்கும் வறுமையில் இருந்து நாம் விடுபடுவதற்கும் நமக்காக கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தம் இலா அயில்வேல் அரசே மிடியென்ற ஒரு பாவி வெளிப்படினே என்கின்ற இந்த அற்புதமான கந்தர் அனுபூதியை தினம்தோறும் முருகப்பெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்யும் போது பாராயணம் செய்யும் போது நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளோடும் அவனுடைய ஆசிகளோடும் நம்முடைய கர்ம வினைகள் என்பது படிப்படியாக குறைந்து வறுமையில் இருந்து நாம் வெளியேறுவதற்கான சூழலை நிச்சயமாக முருகப்பெருமான் நமக்கு அமைத்தே தீருவார். இந்த அனுபூதியை நாம் தினம்தோறும் பாராயணம் செய்வோம். வறுமையில் இருந்து வெளியேறுவோம். வாழ்க்கையில் வெற்றியோடும் சந்தோஷத்தோடும் முருகப்பெருமானுடைய திருவருளோடும் அவனுடைய திருவடிகளை பணிந்து வாழ்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.